சேர்க்கையை வலியுறுத்தி திருவள்ளுவர் வேடமணிந்து வீடு வீடாக சென்ற தமிழ் ஆசிரியர்களின் செயல் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாணவர் சேர்க்கைக்காக தாளாளர், தலைமை ஆசிரியர், தமிழ் ஆசிரியர் மற்ற எல்லா ஆசிரியர்களோடு சேர்ந்து மாணவர் சேர்க்கைக்காக இந்த பேரணியை நாங்கள் டிஎல்சி நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்களாக சேர்ந்து நடத்துகிறோம். நாங்கள் அதாவது திருவள்ளுவரை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு சொல்லி அதன் மூலமாக பிள்ளைகளை எங்கள் பள்ளிக்கு நாங்கள் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த பேரணி நடக்குது. இதில் எத்தனை பிள்ளைகள் கலந்துருக்காங்க, எத்தனை பிள்ளைகள் வேடம் போட்டிருக்காங்க? இதில் ஒரு 50 பிள்ளைங்க வேடம் போட்டிருக்காங்க. 350 பிள்ளைங்க எங்கள் மாணவ பள்ளியிடத்தில் இருக்கிறாங்க. எல்லா டீச்சர்ஸும் வந்திருக்கோம், 21 டீச்சர்ஸும் வந்திருக்கோம். புதுக்கோட்டையில் அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கையை வலியுறுத்தியும் திருவள்ளுவரின் புகழை போற்றும் வகையிலும் அப்பள்ளியின் தமிழ் ஆசிரியர்கள் மற்றும் 25க்கும் மேற்பட்ட மாணவர்கள் திருவள்ளுவர் வேடமணிந்து தங்கள் கைப்பட எழுதிய திருக்குறள் புத்தகத்தையும் திருக்குறள் எழுதிய ஓலைச்சுவடியையும் கையில் ஏந்தி ஊர்வலமாக சென்று பெற்றோர்களுக்கு திருக்குறள் புத்தகத்தை இலவசமாக வழங்கி திருக்குறள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். டிஎல்சி நடுநிலைப்பள்ளி. என் பெயர் எஸ். சுபஸ்ரீ, 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நாங்கள் ஓலைச்சுவடி எழுதிட்டு வந்துட்டு இருக்கோம். நாங்கள் மாணவர் சேர்க்கைக்காக விழிப்புணர்வு ஆசிரியர்களோட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 1330 குறளையுமே கைப்பட எழுதி வந்து நாங்கள் ஒவ்வொரு வீட்டுக்காக பொருளை அவங்க பொருளை இது பண்ணணும்னு சொல்லலாம். நாங்கள் நோட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஓலைச்சுவடி நாங்கள் அனைவரும், இது மட்டும் இல்லாமல் அனைவரும் ஓலைச்சுவடி நாங்கள் எழுதி வந்துகிட்டு இருக்கோம். என்ன காரணத்துக்காண்டி இது பண்ணிக்கிட்டு? எங்கள் பள்ளிக்கு மாணவர் சேர்க்கைக்காக.